Everyone, 10th Max, exercise 2.5. Check whether the following sequences are in AP. AP means arithmetic progression. இது தமிழில் கூட்டுத்தொடர் வரிசை. இங்கே ஒரு தொடர் வரிசை இருக்குது. அப்போ இதை பார்த்தீங்கன்னா 2, 4, 6 போயிட்டே இருக்குது. இது ஒரு தொடர் வரிசை. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது arithmetic progression. டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் இப்போ அடுத்தடுத்துள்ள நம்பர் 4 minus 2 2, 6 minus 4 2. இப்போ அடுத்த தொடர் பாருங்கள் 3 6 9, 6 minus 3 3, 9 minus 6 3. அதாவது இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு சேமாக இருக்குது. இப்படி சேமாக இருந்ததுன்னா இது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் நம்ம சொல்லலாம். இங்கே நம்ம செக் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. கீழே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்னா இல்லைனா நமக்கு செக் பண்ணணும். அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கிற நம்பருக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டா போதும். செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட் இது அந்த மாதிரி தான் பண்ணணும். கண்டிஷன் வந்து T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம வந்து டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3. அதாவது T2 மைனஸ் T1 இதோட டிஃப்ரென்ஸும் T3 மைனஸ் T2 இதோட டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்கணும். T2 மைனஸ் T1 இதோட டிஃப்ரென்ஸும் T3 மைனஸ் T2 இதோட டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம T2 இதோட மைனஸ் நம்ம பார்க்கலாம். T2 மைனஸ் T1, T2 மைனஸ் T1. அப்போ T2னா A மைனஸ் 5, A மைனஸ் 5. அடுத்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிக்கலாம் A மைனஸ் 3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. அதனால் இது ஈஸியாக நமக்கு ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் இருந்தால் தான் இது நமக்கு ப்ளஸ் இருக்கிறனால உள்ளே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம் A மைனஸ் 5. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போ அது உள்ளே போய் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் A, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3. இங்கே ஒரு ப்ளஸ் A இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் A இருக்குது. அப்படி கேன்சல் ஆயிரும். மைனஸ் 5 ப்ளஸ் 3, மைனஸ் 5 ப்ளஸ் 3. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் பக்கத்தில் ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸும் இருந்தாலே அந்த நம்பரை நம்ம மைனஸ் தான் பண்ணணும். 5 மைனஸ் 3 2, 5 மைனஸ் 3 2. சைன் பார்த்தீங்கன்னா இது 5 தான் பெரிய நம்பர், அதுக்கு பக்கத்தில் என்ன சைன் இருக்குது, மைனஸ். அப்போ இது ஒரு மைனஸ் போட்டுருணும். அப்போ மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு இந்த T3 மைனஸ் T2 இந்த டைம்லேருந்து இதை மைனஸ் பண்ணி அதே ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்போது T3 மைனஸ் T2. T3ல என்ன இருக்குது, T3ல A மைனஸ் 7, A மைனஸ் 7 மைனஸ் T2ல என்ன இருக்குது, A மைனஸ் 5, A மைனஸ் 5. அப்போ இதை மைனஸ் பண்ணிக்கலாம். A மைனஸ் 7, இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, உள்ளே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ அது உள்ளே போகும். மைனஸ் A மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் 5. ப்ளஸ் A மைனஸ் A கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் 7 ப்ளஸ் 5, மைனஸ் 7 ப்ளஸ் 5. இப்படி ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்தாலே நம்ம மைனஸ் தான் பண்ணணும். 7 மைனஸ் 5 2. இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் வந்து 7, அதுக்கு பக்கத்தில் என்ன சைன் இருக்குது, மைனஸ். அப்போ அதை தான் போடணும். அப்போ மைனஸ் 2. இதுக்குமே மைனஸ் 2 வந்துட்டு, ஃபஸ்ட் இருக்கிறதுக்கும் மைனஸ் 2, இதுக்கும் மைனஸ் 2 வந்துட்டு. அப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது ரெண்டுமே ஈக்குவல். T2 மைனஸ் T1நாலும் மைனஸ் 2, T3 மைனஸ் T2நாலும் நமக்கு வந்து மைனஸ் 2 கிடச்சிட்டு. அப்போ கிவன் சீக்வன்ஸ் இஸ் என்னது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குது. தேங்க்யூ.